ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. Next, penalty and liquidated damages, section 74. இந்த கான்ட்ராக்டுடைய பார்ட்டிஸ் வந்து ஒரு முன்கூட்டியே அந்த அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷனை வந்து கான்ட்ராக்டில் ஃபெயிலியர் ஆச்சுன்னா பே பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணியிருந்தால் அந்த கொஸ்டின் எப்போ அரைஸ் ஆகுது, கோர்ட் இதை அக்செப்ட் பண்ணி அந்த ஃபிகரை வந்து அக்செப்ட் பண்ணாதான், அந்த அமௌண்ட் அக்செப்ட் பண்ணாதான் இதை வந்து டேமேஜோட மெஷராக பார்க்குறோம். இங்கிலீஷ் லாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கான்ட்ராக்டில் ஃபிக்ஸ் ஆன அமௌண்ட் வந்து லிக்விடேட்டட் டேமேஜஸ் அப்படிங்கிறது இல்லையோ பெனாலிட்டிங்கிறதையோ இன்டர்ப்ரெட் பண்ண முடியும் அப்படின்னு இங்கிலீஷ் லா சொல்லுது. இப்போ சம் வந்து கான்ட்ராக்டில் ஃபிக்ஸ் ஆகியிருந்ததுன்னா அது ஒரு ஜென்யூனான ப்ரீ எஸ்டிமேட் அந்த பார்ட்டிஸுக்கு நஷ்டத்துக்கானது அப்படின்னா, ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்ட்னால் இது ஏற்பட்டால் அதை வந்து லிக்விடேட்டட் டேமேஜஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த அசஸ்மெண்ட் ஆஃப் தி அமௌண்ட் அப்படிங்கிறது ரெண்டு பார்ட்டியோடைய ஒப்பீனியன்னால் தான் வரும். அது வந்து காம்பன்சேஷனாக கொடுக்கப்படும். அல்லது அந்த ஒரு கிளாஸ் எப்போ எஃபெக்டிவ் ஆகும்னா, அந்த அமௌண்ட் வந்து இவங்க ரெண்டு பேரும் மென்ஷன் ஆகியிருந்து அந்த நஷ்டம் ஏற்பட்டிருந்தால் அதை வந்து ரெக்கவர் பண்ணிக்க முடியும். வேறஸ் அந்த சம் ஃபிக்ஸட் இந்த கான்ட்ராக்ட் வந்து அன்ரீசனபிளாக இருந்தால், அது வந்து ஒரு பார்ட்டி இன்னொரு பார்ட்டியை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அந்த கான்ட்ராக்டை பெர்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தால் அது பெனாலிட்டி ஆகும். அப்போ அந்த கிளாஸ் ஆஃப் அந்த இடத்துல வந்து அது டிஸ்ரிகார்டட், அந்த இன்ஜூர்ட் பார்ட்டி வந்து cannot recover more than the actual loss. அவங்க வந்து என்ன உண்மையான நஷ்டமோ அதை மட்டும்தான் ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறது சட்டம் சொல்லுது. இந்தியன் லாவில் வந்து பெனாலிட்டிக்கும் லிக்விடேட்டட் டேமேஜஸுக்கும் டிஃப்ரென்ஸ் எதுவும் பேசப்படலை. இந்தியன் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, ரீசனபிள் காம்பன்சேஷன் அப்படிங்கிறது அந்த மென்ஷனான அமௌண்ட்டை காட்டிலும் அதிகமாக இருக்கக்கூடாது. என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ கான்ட்ராக்டில் அந்த அமௌண்ட்டோ அல்லது ரீசனபிள் அந்த கரெக்டான லாஸோ அதில் எது குறைவோ அது மட்டும்தான் கொடுக்கப்பட வேண்டும்ங்கிறது இந்தியன் லா சொல்லுது. கோர்ட்டு வந்து அதை வேணும்னு லெஸ் பண்ண முடியாது. அந்த டிக்ரி வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ரீசனபிள் காம்பன்சேஷன் அப்படிங்கிறது அந்த பார்ட்டிஸ் வந்து என்ன ஒத்துக்கிட்டு இருக்காங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு மிகப்படாமல் அதிகப்படாமல் அந்த கோர்ட் ஆர்டரை பாஸ் பண்ணும். அப்போ செக்ஷன் 74 வந்து ஒரு பர்சன் ப்ரீச்சை கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னு சொன்னால் ரீசனபிள் காம்பன்சேஷனை வாங்கிக்கலாம். எதை வேணால் பெனால்ட்டிங்கிற பேரில் வாங்கிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை கிடைக்காது அப்படிங்கிறது நமக்கு இதில் புரிய வருது. இப்போ இதில் எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னு கேட்டால், ஒரு பர்சன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ ஏதாவது பாண்டு கொடுத்துருந்தாருன்னா, பப்ளிக் டியூட்டியோ ஒரு ஆக்டாவோ இல்லை பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்லேயோ அதில் ஏதாவது ப்ரீச் நடந்திருந்ததுன்னு சொன்னால் அந்த ஹோல் சம்மையும் இவர் மென்ஷன் ஆகிருக்கிற அமௌண்ட்டை பெறதுக்கு இவருக்கு ரைட் இருக்குது அப்படிங்கிறது எக்ஸம்ஷன் ஆகுது. இப்போ இது எக்ஸாம்பிள் 8ல் ஏ வந்து பியோட ஒரு கான்ட்ராக்ட் போடுறாரு. ஏ ஒரு சர்ஜன் கல்கட்டாவில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. அவர் பிக்கு 50,000 rupees பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஏ ப்ராக்டிஸ் அஸ் அ சர்ஜன் அட் கோல்கட்டா. பி இஸ் என்டைட்டில் டு சச் காம்பன்சேஷன் நாட் எக்ஸீடிங் 50,000 as the court considers reasonable. ஏவுடைய கான்ட்ராக்ட் வந்து ஏ கல்கட்டாவில் சர்ஜனாக வேலை செஞ்சால் பிக்கு
50,000 கொடுக்குறேங்கிறாரு. அப்போ ஏ வந்து சர்ஜன் கொல்கட்டாவில் வேலை செஞ்சாருன்னா பிக்கு அவர் அந்த காம்பன்சேஷனை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி தீர்மானமாகுது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 9. ஏ பி கிட்ட இருந்து 10,000 ரூபாய் பாரோ பண்ணுறாரு. அதில் வந்து பிக்கு ஒரு பாண்டை வந்து 20,000 rupees 5 இயர்லி இன்ஸ்டால்மெண்ட் ஆஃப் 4,000 கொடுக்குறாரு. ஒரு பாண்டு கொடுக்குறாரு. அதில் என்ன கண்டிஷன்னா, பேமெண்ட்டில் எதுவும் டிஃபால்ட் இருந்தால் அந்த 2 லட்சமும் அவரால் செலுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போட்டு கொடுக்குறாரு. அப்போ இதில் வந்து பெனாலிட்டிங்கிற பேரில் அவர் அந்த அமௌண்ட்டை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது இதில் புரிய வருது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 10. A undertakes to repay B a loan of rupees 10,000 by 5 equal monthly installments with a stipulation that in default of payment of any installment, the whole shall become due. இங்கே வந்து ஏ வந்து பிக்கு கடனை திருப்பி தர்றது 10,000 5 ஈக்குவல் தவணையில் கொடுக்குற மாதிரி, மந்த்லியாக 5 மாத தவணையில் கொடுக்குற மாதிரி ஒரு ப்ராமிஸ் போடுறாரு. இதில் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதேனும் ஒரு தவணை வந்து செலுத்தப்படாமல் போனாலும் அந்த ஹோல் அமௌண்ட்டு கடனாக மாறுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன். இந்த ஸ்டிப்புலேஷன் அப்படிங்கிறது ஒரு பெனாலிட்டிங்கிற அர்த்தத்தில் வராது. அந்த கான்ட்ராக்டை வந்து அதனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி அவர் செலுத்தப்படணும். அவரை வந்து அதை லீகலாக அவரை பைண்ட் பண்ணி அவர் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை அவர் ரீபே பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதில் புரிய வருது. இப்போ லிக்விடேட்டட் டேமேஜஸ்க்கும் பெனாலிட்டிக்கும் என்ன டிஃப்ரென்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டுமே வந்து ப்ரீச் ஆஃப் கான்ட்ராக்டுங்கிறது நடந்தால் பே பண்ணப்பட வேண்டியதாகிறது. இதில் வந்து ஒரு கிளியர் லைன் ஆஃப் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இது ரெண்டுக்கும் அப்படிங்கிறது போடுறது மிகவும் கஷ்டமாக இருக்கும். பட் நம்ம சில பாயிண்ட் இப்போ டிஸ்கஸ் பண்ணோன்னா அது கொஞ்சம் புரிகிற மாதிரி இருக்கும். ஒரு அமௌண்ட் பேயபிள்ங்கிறது ரொம்ப பெருசாக இருந்தது அப்படின்னா அந்த ப்ராபபிள் டேமேஜ், அதனால் அந்த ப்ரீச்னால் ஏற்படக்கூடிய நஷ்டத்தை காட்டிலும் அதிகமாக பே பண்ண வேண்டி வந்தால் அதை பெனால்ட்டி அப்படின்னு சொல்லலாம். அதே வந்து வேறு சம் இஸ் எக்ஸ்பிரஸ் டு பி பேயபிள் ஆன் அ சர்டன் டேட், ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த அமௌண்ட் பே பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபர்தர் அமௌண்ட் வந்து அந்த டிஃபால்ட் நடந்தால், பே பண்ணாமல் போனால் அதை பின்னால் வேறு அமௌண்ட்டை பே பண்ண வேண்டியது அப்படின்னு ஒத்துக்கிட்டால் அந்த பின்னால் செலுத்தப்பட வேண்டிய அமௌண்ட் வந்து பெனால்ட்டி. ஏன்னா அதில் வெறும் தாமதமான பேமெண்ட்டுனால அதிகமாக கொடுக்கப்பட வேண்டியதாகிறதுங்கிறதுனால அதை பேமெண்ட்டுன்னு சொல்கிறோம். அந்த டிலே இந்த பேமெண்ட் அப்படிங்கிறது ஒரு டேமேஜை காஸ் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை, அன்லைக்லி டு காஸ் அ டேமேஜ்னு சொல்கிறோம். மூணாவது, எக்ஸ்ப்ரெஷன் யூஸ்ட் பை த பார்ட்டிஸ் இஸ் நாட் ஃபைனல். இங்கே வந்து அந்த பார்ட்டிஸ் 2 பேரும் யூஸ் பண்ணுற வார்த்தைகள் ஃபைனல் அல்ல. கோர்ட்டு வந்து அதை கண்டுபிடிக்கணும், வெதர் த சம் ஃபிக்ஸட் இன் த கான்ட்ராக்ட் இஸ் இன் ட்ரூத் a penalty or a liquidated damage. If the sum fixed is extravagant or exorbitant, the court will regard it as a penalty even if it is termed as liquidation damages in the contract. கான்ட்ராக்டை வந்து அது லிக்விடேஷன் டேமேஜஸ் அப்படின்னு அவங்க வார்த்தைகள் பயன்படுத்தி இருந்தால் கூட அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்து அந்த டேமேஜஸை காட்டிலும் மிக அதிகமாக தென்பட்டால் கோர்ட் அதனை தாராளமாக லிக்விடேட்டட் டேமேஜஸ்ன்னு சொல்லலாம். The essence of a penalty is payment of money stipulated as a terrorim of the offending party. இதில் பெனால்ட்டி அப்படிங்கிறதனுடைய ஒரு பொருளுக்கு முக்கிய காரணமாக அமையிறது அப்படிங்கிறது அந்த குறிப்பிட்ட பேமெண்ட் அப்படிங்கிறது அந்த அஃபெண்டிங் பார்ட்டியோடைய டிலேனால் பே பண்ணப்பட வேண்டியது அப்படிங்கிறது தான் அதனுடைய மெயின் காரணம். அதே வந்து லிக்விடேட்டட் டேமேஜ் அப்படிங்கிறது ஒரு ப்ரீ எஸ்டிமேட் ஆஃப் த டேமேஜ் தான் பார்க்குறோம். ஒரு டேமேஜ் ஏற்பட்டால் அது இவ்வளோ நஷ்டமாகுங்கிறது இவங்க முன்கூட்டி தீர்மானித்து ஒரு அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணாங்கன்னா அது ப்ரீ எஸ்டிமேட்டட் டேமேஜ் அமௌண்ட்டாக இருந்தால் அதை வந்து நம்ம லிக்விடேட்டட் டேமேஜஸ்ன்னு சொல்கிறோம். இங்கிலீஷ் லா இது ரெண்டுக்கும் உரிய டிஃப்ரென்ஸை வந்து நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ இந்தியன் லா வந்து அதை கரெக்டாக டிஸ்டிங்ஷன் கொடுக்கறதில்ல.
இந்தியாவில் வந்து ஆக்சுவல் லாஸை அவங்க கண்டுபிடிச்சி அந்த அமௌண்ட்டை மட்டுமே அதை வாங்கி கொடுக்கறதுக்கு கான்ட்ராக்டை ஃபெயில் ஆனவர் அதை கொடுக்க வேண்டியதாக இந்தியன் லா தீர்மானிக்க தான் பார்க்குது. அந்த கோர்ட் வந்து டிஸ்டிங்ஷனை பற்றி கவலைப்படுறதில்ல, ரீசனபிள் காம்பன்சேஷன் அப்படிங்கிறதுல தான் அவங்க வந்து உறுதியாக இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த ஃபிக்ஸட் அமௌண்ட்டை விட எதுலேயும் அதிகமாக கொடுத்துடக்கூடாதுங்கிறதுலையும் உறுதியாக இருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.